இந்த தம்பியை பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. நம்ம காணொலியை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருப்பான் போல். அதை பார்த்ததோடு போகாமல் அவங்க ஊரில் ஒரு சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ரோடு வளையிற இடத்துல வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சிவலிங்கம் மனது இருக்குது. அதை பார்த்துட்டு போகாமல், நம்ம காணொலியை பார்த்துட்டு கடந்து போகாமல் நமக்கு தகவல் சொல்லணும், சொல்லி அதை அப்படியே விடாமல் நீங்கள் நம்ப மாட்டீங்க, டெய்லி எனக்கு ஃபோன் மெசேஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அன்பு தொந்தரவுனே சொல்லலாம். இவனுக்காக தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஐயாப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் வீடுகளுக்கு நடுவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கம் இருந்தும் நிறைய பேர் வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. ஆனால் அத்தகைய பெரிய ஒரு அழகான ஒரு சிவலிங்கம். 2 வருஷமாக இந்த சின்ன பையன் என்னடா படிக்கிற? 9th படிக்கிறேன். 9ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்களுக்கு பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், இதை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், அனைத்து வேலைகளையும் பார்க்குறான். இந்த தம்பிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பணியை ரொம்ப சிறப்பாக ஊர் மக்களோடு சேர்ந்து பண்ணுவோங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான இளைஞர்கள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. எவ்வளோ பேர் இந்த ஊர் மக்கள் இருக்காங்க, இந்த ஊர்லேயும் நம்ம காணொலி எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து இந்த ஒரு சின்ன பையன் சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட இவன் தான் பெரியவன். இப்போ இவன் தகவல் கொடுத்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த திருப்பணி நடந்துச்சுன்னா பரணிதரன் தான் காரணங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்த்தை சொல்லுங்கள். நன்றி.